அதில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஃப்ரண்ட் ஏறி நான் ஸ்நேகிதரம் பீச்சிலேயே ரொம்ப டைம் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் தளிக்குளம்னு சொல்லி ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து நான் ரூம் எடுத்து தங்கிட்டேன். வேறு வழி தேரல. ஏன்னா சரியான மழை. திரும்ப இதே இதில் வந்து ட்ரை பண்ண வேணாம், எப்படி ஸ்டே பண்ணி தூக்கிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டேன். நைட்டு வந்து மழை வந்ததுனால ரெயின் லைன்லலாம் அப்படியே வந்து பைக் மேலே கழட்டி போட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன்ல வாகமூன் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டேன்னு, அது ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். நீ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் பாலக்காட்டில் போய் நம்மளுக்கு வந்து பைக்கில் வந்து டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஏன்னு கேட்டால் நமக்கு டயர் தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நம்ம பாலக்காட்டில் போய் பைக் டயரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைடை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போகிற வழியில் சின்ன சின்ன ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ரைஸ் நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து தளிக்குளத்துலேருந்து கிளம்பிட்டோம். சின்னதாக அப்படியே ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடையில் நிப்பாட்டியிருந்தேன். இங்கே சேச்சி தான் சர்பத் கொடுத்தாங்க. இவங்க ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க, நம்ம எடுத்து அங்கே தான் போக போகிறோம். ஓகேவா? இனி அங்கே போய் பார்க்கலாம். இந்த அவங்க தான் சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இங்கேருந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே புல்லுன்னு சொல்லி ஒரு இடம் சொன்னாங்க. அங்கே வந்து தாமரை குளம்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. நம்ம என்னதான் கூகுள் மேப் பார்த்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டு போகிறதாங்க செம்மையாக இருக்கும். சீரியஸாகவே அது நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறேன் நான். ஓகேங்களா? உங்களுக்கு அங்கே போய் அப்படி போகிறப்ப வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? அந்த சேச்சி சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குன்னாங்க. பட் அந்த டெம்பிளில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இருங்க இது ரூட் போட்டுக்குவோம். இந்த இங்கிட்டு போன மாட்டு இருக்கு. இப்படியே போய் வைக்குவோம் நம்ம. அந்த டெம்பிளில் ஸ்பெஷலாக என்ன ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், வெந்து ஊற்றுது. சீரியஸாக இதை போட முடியாதாட்டாக்கே. இப்படி கூட வச்சுக்கலாம், வேறு வழி இல்லை இப்போதைக்கு. அவங்க சேச்சி சொன்ன மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஒரு டெம்பிள் இருக்காமா. அங்கே போய் பாருங்க. முன்னாடி வந்து செட்டப் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதாங்க அந்த கோயில் போட்டு பார்த்தீங்களா, பெரிங்கோட்டக்கரா தேவஸ்தானம். இதான் போல் அந்த கோயில் முன்னாடி இருக்குது. காட்ட அப்படியே செம்மையாக இருக்குது வயசானா. ஐயோ இங்கிட்ட அதுக்கு மேலே இல்லை இருக்குது. தமிழ்லேயே போட்டிருக்காங்க வயசு. பெரிங்கோ பெருங்கோட்டுக்கரை தேவஸ்தானம் விஷ்ணுமாய திருக்கோவில்னு போட்டுருக்கு. இது தெரியுதான்னு தெரியல. கேட்டு இருங்க, அவனை போய் வண்டி நிப்பாட்டி பார்க்கலாம். நிப்பாட்டி போயிருக்கேன். அதான் சார் நமக்கு நம்மளுக்கு என்ன ஒருத்தனா உட்காந்து எந்திரிக்கிற கஷ்டம், எந்திரிச்சு உட்கார்றது கஷ்டமாக இருக்கு நம்மளுக்கு. மறுபடியும் ஜாக்கெட் எது விழுகிற கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போதையே வரும்போது ஜாக்கெட் வந்து கீழே விழுந்து தான் பின்னாடி டயரில் வர்ற தண்ணியெலாம் அடித்து ஃபுல்லாக காலியாச்சு. அப்போ தான் அந்த சேச்சி கட்டில் தண்ணி வாங்கி கழுவிட்டு இருக்கும்போது அந்த சேச்சி இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க நம்மளுக்கு. வெயில் அடிக்கிறனால தான் ஜாக்கெட்டை கழட்டி வச்சிட்டேன். அப்படி தான் அந்த ஜாக்கெட் கீழே விழுந்து நாரி போயிடுச்சு. தெரியுதுங்களா? சரிங்களா? இது கோயிலோட இன்னொரு செட்டப்பு. இது சிவபெருமானோட சிலையை வந்து வச்சுருக்காங்க இதில். ஆனால் பிளாக் அடிக்குது. நெக்ஸ்ட் என்ட்ரி ஃபில்டர் வரும்போதும் தெரியுங்களா? கோயிலில் ஒரு வீடு பார்த்துருக்கோம். பாருங்க, இவர் வந்து
விஷ்ணு கரெக்ட். விஷ்ணுவோட சிலை தான் அது. ஆனால் செம்மையாக இருக்குங்க, சீரியஸாகவே. அதையெல்லாம் காட்டி இங்கிட்ட ஒரு ஹைலைட்டில் இருக்குங்க, இருங்க காட்டுறேன். சரிங்களா, இதுக்குள்ள ஒரு ஈகிள் சிலை இருக்கு. எல்லா விநாயகரும் இருக்காங்க பாருங்க. வீணை வாசிக்கிறாரு, மிருதங்கம் இருக்குது, தபலா இருக்கு. இது பாருங்களேன், இது பெயிண்டிங் இல்லைங்க, வரைஞ்சதில்ல. இது ஒரு சிலையாகவே இது பண்ணியிருக்காங்க. இவர் தான் நம்ம மெயின் ஹைலைட்டு. புரியுதாரா? இவர் தான் மெயின் ஹைலைட். இதில் அருமையாக இருக்கார்ல. எங்கே போகுதுன்னு பார்க்குறேன், இது கொஞ்சம் தூரம் போனால் தெரியும். நம்ம ஆல்ரெடி கோயிலை பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த தாமரை குளத்தை பார்க்கலான்னு வந்தால் தாமரை குளத்தில் தாமரை காணோம், ஒன்றையும் காணோம். அதனால் முன்னாடி போகலாம், எப்படி இருக்குன்னு தெரியல, முன்னாடி போய் பார்ப்போம். ஃபுல்லாக ஒரே தான் ரோடு போயிட்டுருக்குது. கேமராவோட ஆங்கிள் வேறு சரியாக வைக்க வேற முடியல. படுத்த சனியனை, நான் எங்கே இருக்குன்னு அது சொல்லி தொலை. நம்மளோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த பிளாக் லாவை போட்டு ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு போகும்போது செம்மையாக ஸ்வெட் ஆகுது. அதனால தான் எப்பப்போ எரிச்சலாகி கோவத்தில் வந்து மூச்சு விட்டுட்டு சுற்றுறேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி நம்ம அப்படியே பாலக்காடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதான். அப்படியே கிராமத்து மேலேயே சுற்றி சுற்றி போகுது. நம்ம இப்போ வந்து ஜாக்கெட்டெல்லாம் கழட்டிட்டு போடுறோம்ல, அதனால் வந்து ஜாக்கெட்டை வந்து ஃபுல்லாக மாட்டிகிட்டு போய்க்கலாம். நம்ம அந்த வீட்டுக்கிட்ட போய் நிப்பாட்டிக்கலாம். அங்கே நிப்பாட்டி எப்படியே நிப்பாட்டி எல்லாத்தையும் மாட்டிட்டு போயிடுவோம். இந்த இடம்லாம் பாருங்களேன், நல்லா அருமையாக இருக்குல்ல, பச்சை பச்சைன்னு. வீட்டுக்கு போகிறதா இல்லை சும்மா கொட்டு வச்சிருக்கல? சின்னது ஒரு பாலம் போகுது, அது அங்கிட்டு போகிறதாட்டு இருக்குது. எல்லாம் இது விவசாயம் பண்றாங்களோ, ஒரு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன விவசாயம் பண்ண போறாங்களோ, இதுல இல்ல குளத்துக்கு சேர்ந்ததா அது? ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு சிரிச்சிட்டு போகுது, இத்தனை மாட்டிட்டு சுத்துறானே, அடிக்கிற வேலுக்கு இத்தனை மாத்திரம் சுத்துறியாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போதாட்டு இருக்குது. இல்ல கேமரா பார்த்து ஸ்மெல் பண்ணிச்சான்னு தெரியல. ஹே, நல்லா இருக்கப்பா இந்த ஏரியா. என்ன ஏரியான்னு தெரியல. நான் பாட்டு சுத்துறேன், இது எங்க வீட்டு போதோ கூட்டு போட்டோம், பார்க்கலாம். எல்லாம் சீனரின்னு போய் பார்த்துட்டு போய் எந்தெந்த இடத்துல எல்லாம் சுத்திட்டு இருக்கிற பாருங்க. பேட்டரி பைக்ல வராரு. என்னவோ பண்றாங்களா, கரண்ட் கம்பி இது வேலை பார்க்குறான். போர் பைப்பை உருவுறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமா, போர் பைப் உருவுறாங்களா? இல்ல போர் போரோட சேர்ந்து என்னன்னே தெரியல காய்ஸ். ஆனா நல்லா இருக்கு ஏரியால, இந்த மாதிரி ஏரியால அப்படியே சோலோ போகும்போது நல்லா தான் இருக்கு.
இந்த மாதிரி ஏரியாவில் போகிறப்ப நல்லா தான் இருக்குது. நான் பாட்டுக்கு இதை நம்பித்தான் போகிறேன். எங்கிட்ட ஒன்றும் நிப்பாட்டி விடாம இருந்தா சரி. கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு போயிடுவோமா? அவசர கால உதவி, அவனை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். செம்மையா இருக்குங்க இதெல்லாம். இதாவது சந்து பந்தெல்லாம் கூட்டிட்டு வருதுப்பா.
தேன் பூச்சி மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இது ஒண்ணுதான் பிரச்சனை. இது ஷார்ட்டா திருப்பி இருக்குன்னு ஸ்கூட்டியாடா. ஒல்லூர் அப்படிங்கிற ரோட்ல போறோம். நெக்ஸ்ட் இங்கே டீ ஸ்பாட் போடும்போது இது காலேஜா? பார்த்தா காலேஜ் மாதிரி இருக்குது. ஐ- ஒரு வழியா நம்ம ஹைவே பிடிச்சாச்சு காய்ஸ். ஹைவே பிடிச்சி இனி நேரா டோல் தான் போக போறோம். டோல் தாண்டி லைட்டா ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன்ல வந்து சார்ஜ் காலியாக போகுது. அதனால லைட்டா ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரோட்ல வந்திருக்கிறேன். ஆனா வந்திருக்கேனா? இந்த ரோட்ல வந்தனும் வரலையா? வந்தனும் இல்லையா? கொச்சி போயிட்டு இந்த வழியில தான் வந்தனும். அதே நம்ம ஆலப்புழா போயிட்டு வந்தோம்ல, அப்ப இந்த ரோட்லயே வந்த மாதிரி ஒரு ஞாபகம். இதுலதான் போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தெரியல, பார்க்கலாம். இங்க ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பாலக்காடு வரை டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம டோல் கிட்ட போய் வழியை எடுத்துக்குவோம். நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு போகிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து போகிறது.
இந்த கப்புள்ஸாக போகிறவங்களாம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வயிற்றுச்சலாக தான் இருக்குது. நம்ம மட்டும் தனியாக சுற்றுறமேன்னு. நம்மளுக்கு வடிவேல் சார் சொன்ன டைலாக் தான். இருக்கிற வச்சுக்கிறான், இல்லாதவே வரைஞ்சிக்கிறான். இது என்ன முதல்ல எழுத்து. நம்ம போவோம். வடக்கஞ்சேரி. இந்த வடக்கஞ்சேரி ஓரதான் இங்கிட்டு போகணுமோ? ஆனா கண்டிப்பா மீண்டும் நம்ம அந்த குதிரையான் டனல்ல போக போறோம் கைஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா போன தடவை நான் ஆலப்புழா ரைடு வந்தப்போ வந்து இசி லைட் எதை வச்சிருந்தேன். அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. பட் நம்ம கிட்ட இப்போ வந்து டிஜி ஆக்ஷன் ஓஸ்மோ இருக்குது. அதனால அதை வச்சு நம்ம செம்மையா வீடியோ எடுப்போம். ஓகேவா? அங்க அந்த இடத்துல போய் நம்ம எடுப்போம். நம்மளுக்குன்னே வருவாங்க. அப்படியே அந்த மலைக்கு நடுவுல எல்லாம் போறது நல்லா தான் இருக்குது. அது இந்த மரங்கள்லாம் இருக்கும்போது இந்த ரேஞ்சில் போகும்போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனோமா இங்க. யாருப்பா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறா? ஒருத்தருமே 40ல ஓரல. எல்லாம் தட்டி தூக்கி பறக்க விடுறாங்க வண்டியை. நம்மள அது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு 60ல ஓரம் இந்த இடத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். இந்த 80 ஓர சொல்றாங்க. அப்படியே 80 ஓரலாம். டனல் வந்துட்டோமா நம்ம? வர பாவத்துல கடைசியில மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டே பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுங்க.
சார்ஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம டனலுக்குள்ள போவோம். செம்மையா இருந்துச்சு கைஸ். நீங்க ரெக்கார்ட் ஆனது எப்படின்னு பார்க்கலாம். ஆமா, ரெக்கார்ட் ஆகிருக்குது. நான் ரெக்கார்ட் ஆகலைன்னு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்க போய் டீ பிரேக் எடுக்கணும்ல. என்ன ப்ரோ? நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திருச்சூர் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். ആ ആ കോയമ്പത്തൂരാണോ? അവിടെ എവിടെയാ? സൂളൂരോ? വർക്കാണോ? വർക്കാണോ? പഠിക്കുവാണോ? ഓഹോ, ഏത് കോളേജ്? RVS. ഓക്കെ 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 ഓക്കെ. ഞാനാ അങ്ങോട്ടൊക്കെ വാഴപ്പാറ വന്നതാ. വാഴപ്പാറ, അതിരപ്പള്ളി, പിന്നെ ഒന്ന് സ്നേഹിതരം ബീച്ച്. സ്നേഹിതരം ബീച്ച് ബീച്ച്. ഓ, അവിടെ തന്നെ വാഗമണ് പോകാൻ പ്ലാൻ ചെയ്തതാ. അവിടെ റെഡ് അലേർട്ട് ഇട്ടല്ലേ, അതുകൊണ്ട് തിരിച്ചു പോവാം. ഇല്ലെങ്കിൽ വാഗമണ് പോയിരിക്കും. ഓക്കെ. அவர் நம்மளை பார்த்து எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. அதான் சொன்னேன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கணும்ப்பா அப்படின்னு. நல்ல ஸ்பாட் கிடைக்க மாட்டேங்குதே டீ குடிக்கணும். பாலக்கடை வேற விட்டுதான், ஏதாவது போய் லைட்டா சாப்பிட்டு போய்க்கலாம். நான் எதுவும் கண்டுக்கல. ஆக்ஷன் கேமராக்கு எதுவும் பையனுக்கு ஏன்னா போடுறாங்களான்னு பார்க்கலாம். நான் பாட்டு தூக்கி மாட்டி விட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். போன தடவை இதுக்கு முன்னாடியே வந்து கேமராவெல்லாம் கழட்டு சொல்லிட்டாங்க. நான் இந்த தடவை அதெல்லாம் பிளானே பண்ணல. நானும் ஆகிட்டு போது பார்த்துக்கலாம் விடுன்னு. அப்படித்தான் இருக்குது. சும்மா வைப்பை போட்டு விட்டுட்டேன் விட்டேன் 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 விட்டேன். ஓகே காய்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். சர்வீஸ் ரோட். அதில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஃப்ரண்ட் டயர் இங்கேயும் இல்லை. வந்து ஆர்டர் போட்டு நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி இதுக்கப்புறம் நாளைக்கு தான் பண்ணணும் நம்ம.